இந்த மனுஷன் எவ்வளோ வயசாக வயசாக நடிச்சுக்கிட்டே இருக்கான். அதுவும் உலகத்துல யாருமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு புதிய புதிய முயற்சிலாம் எப்படி பண்றாப்புல நமக்கே யோசிக்கிற மாரி பண்ணியிருக்காப்புல. வேற யாரு நம்ம டாம் குரூஸ் தான். மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கார்டிங். ஒவ்வொரு சீனும் நமக்கே பார்க்க அடுத்து என்ன அடுத்து நிக்கவே மாட்டான் தலைவன். ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படி அப்படி ஒரு ஒரு ஆக்டர் தலைவன் டாம் குரூஸ். நம்ம கதை என்னன்னா இந்த நியூக்ளியர் பாம் மாரி ஒண்ணு கொண்டு போயிருப்பாய்ங்க. உலகத்த அழிக்கிற மாரி அந்த தலைவன காப்பாத்துறாரா இல்லையா? இதான் கான்செப்ட்டா வச்சிருப்பானுங்க. ஆனா நீங்க அத விட அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாமே நீங்க பார்க்கணும்னா, அவனுக்கு வயசு என்னன்னு நமக்கே கணிக்க முடியாத அளவுக்கு நடிச்சிருப்பாப்புல. ஏன்னா திடீர்னு பார்த்தா இங்க மேல குதிக்கிறாப்புல, கீழ குதிக்கிறாப்புல. ஓடிக்கிட்டே தான் இருக்கான் தலைவன். அடுத்து ரெஸ்ட்டே எடுக்க மாட்டானா? அப்படிதான் நமக்கே தோணுங்க. கண்டிப்பா சொல்றேன். டாம் குரூஸ்காண்டி கண்டிப்பா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம படம் மித்த படம் எந்த படம் நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா நல்லா பார்க்கணும்னு நெனச்சா, கண்டிப்பா இந்த மிஷன் இம்பாசிபிள் படம் நம்ம டாம் குரூஸ் படத்த மஸ்ட் வாட்ச் படம்னா இந்த படமா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நீங்க படம் பார்க்கும்போது ஒரு ஃப்ளைட் சீன்லாம் வரும். தலைவன் "டேய் என்னடா இது? ஏதோ யங் பாய் மாரி சுறுசுறுப்பா சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி சுறுசுறுப்பா இருப்போம். அதெல்லாம் இந்த ஹெலிகாப்டர் ஷாட்லாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கே த்ரில்லா இருக்குங்க. அதேமாரி இந்த அண்டர் வாட்டர் இந்த மாரிலாம் நடிச்சிருப்பாப்புல. கண்டிப்பா சொல்றேன். தலைவன் தலைவன் தான். மனுஷன் ஓடிக்கிட்டே தான் இருப்பான் படத்துல. நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். அந்த எல்லார் ஆக்டிங் நம்ம சொல்லியே ஆகணும். எல்லார் ஆக்டிங் சூப்பரா இருக்கும். ஸ்க்ரீன் பிளேல இருந்து எப்படியெல்லாம் இவங்க எப்படி ஒவ்வொரு சீனும் மெனக்கட்டு யோசிச்சு பண்றாய்ங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கைஸ். படம் தாறுமாறான ஒரு படம். விஎஃப்எக்ஸ்ன்னு இந்த படத்த கெடவே கெடையாது. எல்லாம் ரியலா தான் எடுத்திருப்பானுங்க. நீங்க படத்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அது அண்டர் வாட்டர் சீன்லாம் எப்பா சாமி எப்புட்றா யோசிச்சு எடுக்குறீய? அப்படிதான் நமக்கே தோணுச்சு. கண்டிப்பா சொல்றேன். படத்த தியேட்டர்ல போய் கண்டிப்பா மிஸ் பண்ணாம படத்த போய் பாருங்க. இது தலைவன் டாம் குரூஸ்க்காண்டி நம்ம மறுபடியும் டிக்கெட் எடுத்து போலாம்ன்னு இருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கைஸ். படம் தரமான ஒரு படம்.